பேபிஸ்க்கு 6 மந்த் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா சாலிட் ஸ்டார்ட் பண்ணுவோம். சாலிட் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் மந்த் ஃபுல்லாக இந்த பியூரி ஃபார்மில் தான் நிறைய கொடுத்துட்ருப்போம். அதெல்லாம் கொடுத்து ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 7 மந்த் எண்டில் வந்து நீங்கள் தாராளமாக இட்லி ஆர் தோசை வந்து கொடுக்கலாம் உங்களோட பேபிஸ்க்கு. தோசைனா வந்து இது மாதிரி மினி தோசை வந்து சாஃப்டாக பண்ணி கொடுங்க. ஸோ நம்ம நார்மலாக பிளெயின் ஒயிட் ரைஸில் பண்ணி கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரெட் ரைஸ் அப்படி இல்லைனா பிளாக் ரைஸில் வந்து இட்லி ஆர் தோசை பண்ணி கொடுங்க. மெயினாக நம்ம இட்லி ஆர் தோசை தானே அப்படின்னு நம்ம வந்து ஒரு சாதாரணமாக நினைக்கலாம். பட் ஆனால் நம்ம ஹெல்த்தியர் வெர்ஷனில் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெட் ரைஸ் பிளாக் ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். இதில் ஆட் பண்ணுற உளுந்தில் வந்து நிறைய நியூட்ரிஷனல் பெனிஃபிட் இருக்குது. அயன், கால்சியம், ஃபைபர், ப்ரோட்டீன், மெக்னீஷியம் இந்த மாதிரி நிறைய நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் வந்து இதில் உங்களுக்கு இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் 7 மந்த் எண்ட் ஆகிடுச்சு முடிய போகுது அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து ஓரளவுக்கு உங்கள் பேபிஸ் வந்து நல்லா ஃபுட்டு வந்து கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இட்லி ஆர் தோசை வந்து மினி தோசை மாதிரி நல்லா சாஃப்டாக பண்ணி கொடுக்கலாம். நான் என்னோட பேபிக்கு மட்டும் தான் இன்றைக்கி நான் இட்லி ஊற்றினேன். ஸோ அவ்வளோ பெரிய இட்லி பாத்திரம் எடுக்க வேணான்றதுனால இந்த மாதிரி ஒரு குட்டி பிளேட்டில் கீ அப்ளை பண்ணி நான் வச்சிட்ருக்கேன். ஆயில் அப்ளை பண்ணி இட்லி ஊற்றுறதா பேபிஸ்க்கு வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கீ அப்ளை பண்ணி கொடுங்க. அப்படி இல்லைனா துணியில் ஆவி கட்டி கொடுப்பாங்களா அந்த மாதிரி கொடுங்க. இட்லி நல்லா வெந்ததுக்கப்புறமா பிரெஸ்ட் மில்க், ஃபார்முலா மில்க் அப்படிலாம் நிறைய பேபி ஃப்ரெண்ட்லி சட்னிஸ்லாம் வந்துருக்கு. அந்த மாதிரி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.